பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வரும் நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலால்பூர் ஜெட்டானை குறிவைத்து இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் முஷபராபாத் நகரை கொண்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இந்த ஜலால்பூர் ஜெட்டான் நகரம் இருக்கின்றது. இங்கே பாய்ந்து செல்லக்கூடிய ட்ரோன்கள் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் அல்ல, நம்முடைய ட்ரோன்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே ஊடுருவி சென்று மின்னல் வேகத்தில் எப்படி தாக்குதல் நடத்துகின்றன என்பதற்கான சாட்சியாக இந்த காணொளி பாகிஸ்தான் நாட்டவர்கள் தங்களுடைய செல்பேசியில் பதிவு செய்திருந்தது தற்போது வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ட்ரோன்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வானில் பறந்து வருகின்றன. அதன் பிறகு இந்திய எல்லையை அவை தொட்டவுடன் நம்முடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் விளக்கை ஊதி அணைப்பது போன்று அந்த ட்ரோன்களை தாக்கி அழித்து விடுகின்றன. ஆனால் இந்திய ட்ரோன்களை தடுக்க முடியாமல் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் இருக்கக்கூடிய இந்த முக்கிய நகரமான ஜலால்பூர் ஜெட்டானை நம்முடைய ட்ரோன்கள் கடந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த நகரத்திற்கு வெளிப்புற பகுதியில் தான் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய ராணுவ கிடங்குகள் இருக்கின்றன. எனவே அவற்றை இலக்காக கொண்டுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜலால்பூர் ஜெட்டானை ஊடுருவி கடந்து செல்லக்கூடிய நம்முடைய ட்ரோன்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் என்ன, எப்படியான தாக்குதலை அவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பான விவரங்களை பெற இருக்கின்றோம். ஜலால்பூர் ஜெட்டான் உட்பட பல இடங்களிலும் பாகிஸ்தானுக்கு உள்ளாக நம்முடைய ட்ரோன்கள் ஊடுருவி சென்று கொண்டே இருக்கின்றன. அடுத்தடுத்து செல்லக்கூடிய இந்த ட்ரோன்கள் ராணுவ நிலையங்களை குறிவைத்துதான் சென்று கொண்டிருக்கின்றன. அருகில் இருக்கக்கூடிய கரியான் என்ற நகரத்திற்குள்ளும் நம்முடைய ட்ரோன்கள் சென்றிருக்கின்றன. அவையும் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றன. இந்த தற்கொலைப்படை ட்ரோன்கள் வெடித்து சிதறும் பொழுது பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ ஸ்திரத்தன்மை கேள்விக்குள்ளாகும். பாகிஸ்தான் நாடு தன்னுடைய ராணுவ நிலையங்களை உள்நாட்டுக்குள்ளேயே இழக்க தொடங்கினால் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்தியா 3 திசைகளில் இருந்து பாகிஸ்தானை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. வடக்கு, கிழக்கு, தெற்கு என்று 3 திசைகளில் இருந்து கடல் பகுதி, தரைப்பகுதி, வான்பகுதி என்று 3 நிலைகளிலே அந்த தாக்குதல் வேகம் எடுத்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஜலால்பூர் ஜெட்டானுக்கு உள்ளாக இந்திய ட்ரோன்கள் ஊடுருவி செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் அந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தாமல் இந்த நகரத்தை கடந்து செல்வதற்கான காரணம் இங்கு இருப்பது அடர்த்தியான மக்களுடைய குடியிருப்பு. பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களிலே எந்த வகையிலும் தாக்குதலை நடத்திவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய ராணுவம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தானினுடைய இந்த ஜலால்பூர் ஜெட்டான் நகரத்தை கடந்து நகரத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளில் தாக்குதல் நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றது. இதே போன்று பாகிஸ்தான் நாட்டினுடைய மிகப்பெரிய ராணுவ தளம் அமைந்திருக்கக்கூடிய கரியான் என்ற பகுதிக்குள்ளும் இந்தியாவினுடைய இந்த ட்ரோன்கள் உள்ளே சென்றிருக்கின்றன. அவையும் தாக்குதல் நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றன. கரியான் நகரை தொடர்ந்து ஜலால்பூர் ஜெட்டானையும் குறிவைத்து இந்தியா ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. பாகிஸ்தான் நாடு தொடர்ந்து இந்தியா மீது ட்ரோன்களை வீசிக் கொண்டிருந்தது. ட்ரோன்களை அனுப்பி தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது இந்தியா பதிலடியை தொடங்கி இருக்கின்றது. பின்னிரவு நேரத்தில் பாகிஸ்தான் நாட்டினுடைய பல்வேறு நகரங்களுக்கு மேலாக இந்தியாவினுடைய இந்த ட்ரோன்கள் உலவிக் கொண்டிருக்கின்றன. எங்கே விழுந்து வெடித்து சுதற வேண்டும் என்று நிரல்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்தை கண்டறிந்தவுடன் உடனடியாக கீழே விழுந்து வெடித்து சிதறி நம்முடைய தற்கொலைப்படை ட்ரோன்கள் தங்களுடைய பணியை முடித்துக் கொள்கின்றன. கரியான் மற்றும் ஜலால்பூர் ஜெட்டான் ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் அமைத்திருக்கக்கூடிய ராணுவ நிலையங்கள் மீது, ராணுவ கண்டோன்மென்ட்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருக்கின்றது. மேலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் பீரங்கி தாக்குதலும் வேகம் எடுத்திருக்கின்றது. ஒரு வலிமையான பதிலடியை பாகிஸ்தானுக்கு வழங்கக்கூடிய விதமாக இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் இவ்வாறு தாக்குதல்களை இந்தியா வேகப்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட இடங்களில் இருந்த ராணுவ நிலையங்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இருந்த அந்த முக்கியமான ராணுவ நிலையத்தினுடைய பாதுகாப்பு கேடயங்கள் எல்லாம் தாக்கி வீசப்பட்டிருக்கின்றன. லாகூரில் இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் சிதைத்து எரியப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் ஜலால்பூர் ஜெட்டான் என்கின்ற நகருக்குள்ளாகவும் இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. கரியான் நகரத்திலே தன்னுடைய தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கின்றது. பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் எல்லாம் இந்திய எல்லைக்குள் வந்தவுடன் அவை செயலிழந்து போய்விடும். ஆனால் இந்தியா அனுப்பியிருக்கக்கூடிய ட்ரோன்கள் கிட்டத்தட்ட 50-80 கிலோமீட்டர் தாண்டி அந்த நகரத்தை கடந்து சென்று அது எந்த இடத்தில் விழுந்து வெடித்து சிதற வேண்டுமோ அந்த இடத்தை கண்டறிந்து ராணுவ நிலைகளிலே விழுந்து வெடித்து சிதற தொடங்கி இருக்கின்றன. பாகிஸ்தான் நாடு நேற்றைய தினமே ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருந்தது. உலக நாடுகளை நோக்கி அந்த நாடு கெஞ்சக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக அது தேடிக்கொண்டிருக்கின்றது.
ஆனால் அந்த உள்நாட்டு மக்களிடம் எழுந்திருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புணர்வை மட்டுப்படுத்துவதற்காக ஏதேனும் ஒரு வலிமை வாய்ந்த தாக்குதலை இந்தியாவிற்குள் நடத்திவிட மாட்டோமா என்கின்ற ஒரு நப்பாதையுடன் இந்தியாவை நோக்கிய தாக்குதலை அது நடத்தி கொண்டிருக்கின்றது. என்றாலும் தொடர்ந்து அடுத்தடுத்த தாக்குதல் மூலமாக பதிலடியை இந்திய ராணுவம் கொடுக்கின்றது. அந்த புதிய புதிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தான் நாட்டினுடைய வான்வெளியிலே நம்முடைய ட்ரோன்கள் ஊடுருவி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தான் நாட்டவர்கள் தங்களுடைய செல்போனில் பதிவு செய்திருந்த காட்சிகளாக அவை தற்போது வெளியாகி இருக்கின்றன. அனைத்து காட்சிகளிலும் இந்திய ட்ரோன்கள் எந்தளவு வேகத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. நொடிப்பொழுதில் அந்த நகரத்தை நம்முடைய ட்ரோன்கள் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். நாம் தாக்கி அழிப்பதை போன்று பாகிஸ்தானும் இந்த ட்ரோன்களை தாக்கி அழிக்க முடியும். பாகிஸ்தான் நாடும் நம்மை போன்று ட்ரோன்கள் உள்ளே ஊடுருவி வருவதை முன்கூட்டியே கண்டறிய முடியும். ஆனால் அந்த நாட்டிடம் இருந்த சீனாவின் உற்பத்தியான அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை மொத்தமாக நேற்றைய தினம் லாகூருக்கு புகுந்து நம்முடைய ட்ரோன்கள் தாக்கி அழித்து விட்டன. நகரங்களுக்கு உள்ளாக கடந்து செல்லக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருந்த அந்த ட்ரோன்கள் நகரங்களுக்குள் செல்வதற்கு முன்பாகவே அந்த நகரத்திற்கான வான் பாதுகாப்பு அமைப்பு எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டறிந்து அதன் மீது விழுந்து வெடித்து சிதறி வான் பாதுகாப்பு அமைப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டது. சீன தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் பாகிஸ்தான் நாட்டிலே செயலிழந்து போயிருக்கின்றன. எனவே பாகிஸ்தான் தற்போது செய்வதறியாது திகைத்து நிற்கின்றது. பாகிஸ்தான் இப்போது ஒன்று செய்ய முடியும் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தன்னுடைய நாட்டுக்குள் வந்து விழுகக்கூடிய தற்கொலைப்படை ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தி முடித்த பிறகு இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் தங்களுக்கு எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது என்று கணக்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம். அது மட்டும்தான் இப்போது பாகிஸ்தானால் செய்ய முடிந்த ஒரே விஷயமாக இருக்கின்றது. அந்த நாட்டினுடைய எல்லைக்குள் அந்த அளவு இந்தியா ஒரு துணிச்சலான துல்லியமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. பல நாடுகள் ஒரு நாட்டை தாக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து ஹமாஸ் உள்ளிட்டவர்களை, ஹவுதி உள்ளிட்ட கிளர்ச்சியாளர்கள் மீது இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் தாக்குதல் நடத்தும் பொழுது கூட இவ்வளவு நேர்த்தியாக துல்லியத்தனமாக தாக்குதல் நடத்தியது கிடையாது. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் என்கின்ற நாட்டின் மீது ராணுவ பலமும் அணு ஆயுதமும் கொண்டிருக்கக்கூடிய நாட்டின் மீது மிகவும் நேர்த்தியான ஒரு துல்லிய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 மணி நேரங்களுக்கு மேலாக இந்தியாவின் தாக்குதல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ நிலையங்கள் மொத்தமாக சூறையாடப்பட்டு வருகின்றன. இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் 10ல் 1 பங்கு தாக்குதல் பொதுமக்களை நோக்கி, அதாவது பாகிஸ்தானிய குடியிருப்புகளை நோக்கி திரும்பி இருந்தால் கூட இந்நேரம் பாகிஸ்தான் நிலப்பரப்பில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கக்கூடும். ஆனால் அது போன்ற சூழ்நிலையை ஒருபோதும் இந்தியா உருவாக்காது என்பதற்கான சாட்சியாக இந்த நகரத்தை கடந்து சென்றிருக்கக்கூடிய ட்ரோன்களை நாம் பார்க்கின்றோம். பாகிஸ்தானும் ட்ரோன்களை அனுப்புகின்றது. நம்முடைய ராணுவ விமான நிலையங்கள் மட்டுமல்லாமல், ராணுவ நிலைகள் மீது மட்டுமல்லாமல் விமான நிலையங்களை குறிவைக்கின்றது, பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை குறிவைக்கின்றது, 15-20 நகரங்களை குறிவைக்கின்றது. ஆனால் நம்முடைய குறி, நம்முடைய இலக்கு மிகவும் தெளிவாக இருக்கின்றது. பயங்கரவாதிகள், அவர்களை நாம் தாக்கினோம். அவர்களுக்கு ஆதரவாக வந்த ராணுவ நிலைகளை நாம் தாக்குகின்றோம். இவ்வாறு குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது இந்திய ராணுவம். குறிதப்பாது ஒவ்வொரு நகரத்தையும் கடந்து சென்று ராணுவ நிலைகளின் மீது விழுந்து வெடித்து சிதறி நம்முடைய இலக்குகளை துல்லியமாக தாக்கி எரிந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய வான்படை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ட்ரோன்கள். மேலும் அடுத்தடுத்து பல்வேறு நகரங்களுக்குள்ளாகவும் நம்முடைய ட்ரோன்கள் ஊடுருவி சென்றிருக்கின்றன. அது பற்றிய தகவல்களையும் அடுத்தடுத்து நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது ஜலால்பூர் ஜெட்டான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் முஷபராபாத் நகரை கொண்டு ஒரு மிகப்பெரிய நகரம். 3 நதிகள் பாயக்கூடிய நகரம் என்பதன் காரணமாக மக்கள் அடர்த்தி அதிகம் இருக்கின்றன, விவசாயம் அதிகமாக இருக்கின்றது, உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒரு நிலையம் இருக்கின்றது. அந்த ராணுவ நிலையத்தை குறிவைத்துதான் தற்பொழுது நம்முடைய ட்ரோன்கள் பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.